Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய Shiji தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா YouTubeல வந்திருக்கக்கூடிய ரொம்ப சூப்பரான ஒரு அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த அப்டேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எங்க வந்திருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளுடைய YT Studio ஆப்ல கமெண்ட் செக்ஷன்ல அந்த ஃபில்டர்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா நம்மளோட வேலை வந்து நிறைய வந்து கம்மி பண்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்மளோட YT Studio ஆப்ல பொதுவா வந்து பாக்கும்போது நிறைய கமெண்ட்ஸ் வந்து ஷோ ஆயிட்டே இருக்கும். சோ எல்லாமே நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நமக்கு வந்து அந்த வேலை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய ஃபில்டர் அதுல கொடுத்திருக்கிறதுனால நம்ம தேவைக்கு ஏத்தது மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து ரெஸ்பாண்ட் வந்து பண்ணிக்க முடியும். சோ நம்மளோட வேலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா வந்து இருக்குது. நமக்கு வந்து பாதி வேலையை அவங்களே செஞ்சு கொடுக்கிறது மாதிரி வந்து இருக்கு. சூப்பரா இருக்கு. சோ இந்த அப்டேட் பத்தி நம்ம இந்த வீடியோல வந்து கொஞ்சம் டீடைலா வந்து பார்க்கலாம். நம்மளுடைய YT Studio ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா டேஷ்போர்ட் வந்து ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட்ல வந்து அனலிட்டிக்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அப்புறமா வீடியோஸ் வந்து இருக்கும். லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கமெண்ட் செக்ஷன் வந்து இருக்கும். இந்த கமெண்ட் செக்ஷனுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலர்ல வியூ மோர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம ஒரே இடத்துல வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு இந்த 3 லைன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணிட்டு பார்த்தோம்னா ஃபில்டர்ஸ் அப்படின்னு இதிலேயே எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதிலே வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் டைப் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று என்னென்னா இப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. இல்லை கமெண்ட் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து பப்ளிக்காக வந்து ஷோ ஆகாது. ஸோ பப்ளிக்காக ஷோ ஆகக்கூடிய கமெண்ட்ஸ் மட்டும் பார்க்கணும்னா இந்த பப்ளிஷ்டில் வச்சு நம்ம வந்து அப்ளை கொடுத்து பார்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஸ்பேமில் இருக்கக்கூடிய கமெண்ட், ஹெல்டு ஃபார் ரிவ்யூவில் இருக்கக்கூடிய கமெண்ட் எல்லாம் பார்க்கணும்னா இந்த ஹெல்டு ஃபார் ரிவ்யூ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரிப்பட்ட கமெண்ட் வந்து ஷோ ஆகும். அதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் வந்துருக்கும். இதுலேயுமே 2 இருக்குது. ஒன்று என்னென்னா ஐ ஹவ் நாட் ரெஸ்பாண்டட் அப்படின்னு இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐ ரெஸ்பாண்டட் இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஒரு கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை ஹாட் இல்லைனா வந்து லைக் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாமே ஐ ரெஸ்பாண்டட் அதில் வந்து வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் நாட் ரெஸ்பாண்டட் அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம வந்து எந்த ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணாத கமெண்ட் எல்லாம் நமக்கு வந்து ஷோ ஆகும். ஈஸியாக அந்த இடத்துல போயிட்டு அந்த கமெண்ட்டுக்கு நம்ம ரிப்ளை கொடுக்குறது, ஹார்ட் கொடுக்குறதுலாம் நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஸோ நம்மளோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக வந்து இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து YT Studio ஆப்பில் வந்து கமெண்ட்டை வந்து 1 by 1 வந்து பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலைக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செர்ச் ஃபார் அப்படின்னு இருக்குது, வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம்னு சொல்லலாம். அதாவது என்னென்னா இப்போ ஒரு சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ரெகுலராக நமக்கு கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதில் வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு வந்து பாசிட்டிவ் கமெண்ட் தான் வந்துட்டு இருக்கும். ஆனால் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நெகட்டிவ் கமெண்ட்டே கொடுத்துட்ருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கூட ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். நமக்கு வந்து ஒருத்தங்க வந்து நிஜமாலுமே சப்போர்ட்டிவாக இருக்காங்களா, இல்லை வந்து காலை பிடிச்சி கீழே தள்ளிப்பட பார்க்குறாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த செர்ச் ஃபார் அப்படின்னு இருக்குல்ல, அதில் வேல்யூ அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வருதுன்னா அந்த சேனலோட பேரை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியும் அவங்க வந்து சேம் இதே தான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அவங்க பண்ண எல்லா கமெண்ட்டும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஒரு சேனல் வந்து போட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது. ஆனால் அந்த மாதிரி பார்க்கும்போது என்ன பண்ணோன்னா இந்த ஐ ஹவ் நாட் ரெஸ்பாண்டட் அப்படிங்கிறத கொடுக்காம ஐ ரெஸ்பாண்டட் அதுலேயுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு வேளை அவங்க பண்ண கமெண்ட்டுக்கு வந்து ஏதாவது லைக் பண்ணியிருப்போம், இல்லைனா ஏதாவது ரிப்ளை கூட கொடுத்துருப்போம்ல. ஸோ அதனால அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிஜமாலுமே ஒருத்தவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஸோ அந்த மாதிரி ஒரு சேனலில் நம்ம வந்து நேம் போட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்க பண்ண பழைய கமெண்ட்ஸ் நமக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ நம்ம புரிஞ்சுக்கலாம் இவங்க வந்து முன்னாடியிலேருந்தே நமக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தங்க தான் அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு இடம்னு சொல்லலாம். இந்த செர்ச் ஃபார் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்கிறது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பர்டிகுலர் ஏதாவது ஒரு வேர்டு மட்டும் போட்டுட்டு அந்த வார்த்தை போட்டு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட கொடுத்துட்டு அப்ளை வந்து பண்ணிங்கன்னா அந்த கமெண்ட் மட்டும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெயின் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யாரெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்டு உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து பதில் கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் சப்ஸ்கிரைபர் அப்படின்றது அடுத்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருமே பப்ளிக் சப்ஸ்கிரைபராக இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து அவங்களோட இதை வந்து ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து பப்ளிக் சப்ஸ்கிரைபருக்கு மட்டும், அதாவது உங்களுக்கு தெரியும் 100% இவங்க வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் அப்படின்னு தெரிஞ்சு அவங்களுக்கு மட்டும் நீங்கள் ரிப்ளை பண்ண விரும்புறீங்கன்னா இந்த பப்ளிக் சப்ஸ்கிரைபர் அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா அவங்களோட கமெண்ட் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ரிப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறமா சேனல் மெம்பர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்குது. இதில் 2 இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சேனல் மெம்பர், இன்னொன்று நாட் அ சேனல் மெம்பர். இந்த மாதிரி வந்து 2 விஷயங்கள் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கமெண்ட் வந்து வரும்போது சேனல் மெம்பர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து நம்ம பெய்டு மெம்பராக இருப்பாங்க, காசு கொடுத்து நம்ம சேனலில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் அவங்களுக்காவது நம்ம வந்து ரிப்ளை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் இந்த சேனல் மெம்பர் அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா யாரெல்லாம் நம்மளோட சேனல் மெம்பராக இருக்காங்களோ அவங்களோட கமெண்ட் மட்டும் நமக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து அவங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் வந்து பண்ண முடியும்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலை வந்து 10 மில்லியனுக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கக்கூடிய யாராவது கமெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும்னாலும் இந்த கீழே இருக்கிறது நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி 1 மில்லியன் 100K இந்த மாதிரி எப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வேணாலும் நீங்கள் வச்சு தனியாக வந்து ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ 100 சப்ஸ்கிரைபர் கூட இல்லாத ஒரு பிகினராக இருக்கக்கூடிய ஒருத்தங்க வந்து ஒரு சேனல் வச்சிருக்கக்கூடியவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அப்படிப்பட்ட கமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூட அதை மட்டும் கிளிக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு மட்டும் நீங்கள் ரிப்ளை பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான், எல்லாமே ஃபில்டர்ஸ் தான். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம பண்ணும்போதும் அவங்க இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா கமெண்ட்ஸும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஐ ஹவ் நாட் ரெஸ்பாண்டட் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடாது. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்போம் முன்னாடி. ஸோ அதுவும் சேர்ந்து பார்க்கணுன்னா நீங்கள் அதிலேயும் நீங்கள் மாற்றி ரெண்டுலேயுமே வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து சிம்பிளாக நம்ம வந்து சொல்லிட்டோம். நான் வந்து இதை இண்டு மார்க் கொடுத்துறேன். இதே தான் உங்களுக்கு மேலே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நான் சொன்னதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து கீழே வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறது உங்களோட விருப்பம். ஹார்ட் கொடுக்குறது, லைக் கொடுக்குறது அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட சேனலில் இந்த அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அப்டேட் தான். ஏன்னா நம்மளோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா மிச்சமாகுது. ஏன்னா ஃபில்டர் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு தேவையானது நம்ம ஃபில்டர் பண்ணி அதுக்கு வந்து நம்ம ரெஸ்பாண்ட் வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.